ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா உடுமலை திருப்பதி கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். உடுமலையில் திருப்பதியான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம உடுமலையிலேயே திருப்பதி கோயில் வந்துடுச்சுங்க. இந்த உடுமலை ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலுக்கு எப்படி வர்றதுங்கிறதையும் கோயிலோட சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ உடுமலை பஸ் ஸ்டாப்லேருந்து உடுமலை திருப்பதி கோயிலுக்கு கிளம்புறோங்க. இங்கிருந்து உடுமலை திருப்பதி கோயிலுக்கு ஒரு 6 கிலோமீட்டர் வருங்க. திருமூர்த்தி மலை, அமராவதி டேம் போகிற எல்லா பஸ்ஸுமே இந்த கோயிலுக்கு போகுங்க. நீங்கள் கோயில்கிட்டயே இறங்கிக்கலாம். இந்த சிக்னலில் இடது பக்கமாக திரும்பி திருமூர்த்தி மலை போகிற வழியில் நேராக போய்க்கலாங்க. இந்த ரோடு நேராக கோயிலுக்கே போகுங்க. நீங்கள் எங்கேயும் திரும்ப வேண்டியதில்லை. இந்த ரோடு கொஞ்சம் தூரத்துக்கு தாங்க டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு ஃப்ரீயாக தாங்க இருக்கும். நம்ம இப்போ பள்ளப்பாளையம் வந்துட்டோங்க. வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா கோயிலோட ஆர்ச் தெரியுங்க. இப்போ அதுக்குள்ளே தாங்க கோயிலுக்கு போகணும். இங்கே முன்னாடி இருக்கிற கடையில் பூஜைக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் வாங்கிட்டு உள்ளே போய்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி நிறைய இடம் இருக்குங்க. வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். உடுமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் அடிக்கல் நாட்டு விழா பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் நடைபெற்றுச்சுங்க. மேற்கு தொடர்ச்சி மலைச்சாரலில் குடிகொண்டிருக்கும் திருமூர்த்தி மலை தென்னரணாய் அமைந்து காவிரியில் சங்கமிக்கும் அமராவதி பாலாறுகளின் நடுவில் 7 குளங்களின் இனிய குளமாய் வளங்கொலிக்கும் செங்குளக்கரையில் ஸ்ரீ வேங்கட பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளதுங்க. திருப்பதி கோயிலில் பெருமாள் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே போல இந்த கோயிலே பெருமாள் காட்சி அளிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் ஆண்டாள் தாயார், ஆஞ்சநேயர், கருடாழ்வாருக்கு தனி சன்னதியும் அமைச்சிருக்காங்க. இங்கே பெருமாளோட 10 அவதாரத்தையும் சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. வலது பக்கம் சீனிவாச பெருமாள் திருக்கல்யாண காட்சியை சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோயில் காலையில் 6:30லிருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நட திறந்துருக்குங்க. இந்த கோயில் முழுவதும் பார்த்தீங்கன்னா கற்சிப்பத்தினாலேயே வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க. இந்த கோயில் இருக்கும்போது மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. நீங்களும் உடுமலை வந்தீங்கன்னா ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.